பூக்கள் சிதறியதால் பசுபதீஸ்வரருக்கு தன்னால் திருப்பணி செய்ய முடியவில்லையே என்று அழுது கொண்டிருக்கிறார் சிவகாமி ஆண்டார். அவ்வழியே வந்த எரிபத்தர் என்னவென்று கேட்க அவர் நடந்ததை சொன்னதும், சிவபக்தனுக்கு தீங்கு இழைத்தது யானையாகவே இருந்தாலும் அந்த களிரை சும்மா விடமாட்டேன் என்று துரத்தி செல்கிறார். யானை பாகன் காவலர்களாலும் யானையை அடக்க முடியவில்லை. அங்கு வந்த எரிபத்தர் யானையின் தும்பிக்கையை வெட்டி வீசுகிறார். களிருக்காக நியாயம் கேட்ட காவலர் யானை பாகன் அனைவரையும் வெட்டி வீழ்த்துகிறார். இது அரசருக்கு தெரிந்து அவ்விடம் வந்த அரசர் இதை யார் செய்தார்கள் என்று பார்க்கும்பொழுது சிவகோலத்தில் இருக்கிறார் எரிபத்தர். எரிபத்தரை அக்கோலத்தில் பார்த்த அரசர் திருத்தொண்டராக நினைத்தாரே தவிர கொலைகாரராக நினைக்கவில்லை. மக்களை பார்த்த அரசர் இந்த காரியத்தை யார் செய்தது என்று கேட்கிறார். அவர்கள் எல்லோரும் எரிபத்தர் என்று சொல்கிறார்கள். எரிபத்தரை பார்த்து மன்னிப்பு கேட்ட அரசர், இங்கு என்ன நடந்தது என்பது எனக்கு தெரியாது. உங்கள் உள்ளம் வேதனைப்படும்படி ஏதோ நடந்திருக்கிறது. இது அனைத்திற்கும் நான் தான் பொறுப்பு. அதனால் என்னையும் வீழ்த்தி விடுங்கள் என்று தனது உடைவாளை கையில் ஏந்தியவாறு நிற்கிறார்.